வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே. இப்பொழுதாக நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கோட்டைக்கல்லாறு என்னும் கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். அதுவும் கோட்டைக்கல்லாறு கிராமத்துக்குள்ளே அமையப்பட்டிருக்கிற கோட்டைக்கல்லாறு மகா வித்தியாலயம் என்னும் பாடசாலைக்கு வளாகத்துக்கு அந்த முன்னு இருக்கிற வாசல்ல நான் இருக்கேன். என்னத்துக்காக நான் அந்த கோட்டைக்கல்லாறு என்னும் கிராமத்தில் உள்ள பாடசாலைக்கு வந்திருக்கிறேன்டா, ஏனைய கிராமத்தில் இருக்கிற படித்த புத்திஜீவிகள் எனக்கு தொலைபேசி ஊடாகவும் நேரடியாகவும் சொல்வது என்னவென்றால், கேட்பது என்னவென்றால், கோட்டைக்கல்லாத்து மக்கள்ற கல்வி அறிவு, அதாவது அரசு உத்தியோகத்தில் இருக்கிற சம்பந்தமாகவும், கோட்டைக்கல்லாத்து மக்கள்ற பாடசாலையில படிக்கிற மாணவர்கள் அறிவு சம்பந்தமாகவும் உங்களுடைய முகநூல் எஃபிலையும் உங்களுடைய யூடியூப்லையும் கொஞ்சம் விளாவரியா போடுங்க. ஏனைய ஊருக்கு கொஞ்சம் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்ன்றதுக்காக இதை கொஞ்சம் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்றதால தான் நான் இந்த கோட்டைக்கல்லாறு கிராமத்துக்கு வந்துச்சேன். எனவே இந்த கோட்டைக்கல்லாறு சம்பந்தமாக நான் ஒரு டேட்டா ஒன்று கலெக்ட் பண்றேன். அந்த டேட்டாவை கொண்டு ஒரு சிறிய அளவு டேட்டா வந்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் உங்களுக்கு பிரதிபலிக்க அந்த வீடியோ ஊடாக. எனவே கோட்டைக்கல்லாறு என பேர் வர காரணம் என்னவென்றால், உள்ளாந்தர் கோட்டை கட்டிய பிற்பாடு கோட்டைக்கல்லாறு என்றுதான் இந்த கோட்டைக்கல்லாருக்கு பேர் வந்திருக்கு சொல்லப்படுது. எனவே கோட்டைக்கல்லாருக்கு இன்னொரு பேர் இருக்கு, கல்வியாறு என்று சொல்வார்கள். சொல்லில மாத்திரமல்ல, செயல்ல வரைக்கும் அன்று தொட்டு இன்றைய வரைக்கும் அது கல்வியாறாகவே கோட்டைக்கல்லாறு காணப்படுது. ஏன் காரணம் என்றால், உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மெடிசன் ஒரு 35 கோட்டை எடுக்கிறேன்னு சொன்னா, அதுல இந்த கோட்டைக்கல்லாறு கிராமத்துல 3 பேர் 4 பேர் ஒரு வருஷத்துக்கு போகும். அதே மாதிரி இன்ஜினியரிங் தான் ஒரு 40 எடுக்கிறேன்டா, கோட்டைக்கல்லாறுல மட்டும் ஒரு 3 இன்ஜினியர் 4 இன்ஜினியர் போகும். இந்த தடவை இப்ப வந்த 5 நாளைக்கு முதல் வந்த ரிசர்ச் எடுத்துக்கொண்டாமா கூட 2 மெடிசன் ஒரு இன்ஜினியர் இந்த பாடசாலையில் படித்தது. அதை தாண்டி ஏனைய பாடசாலையில் மைக்கேல் பெஸ்லி வின்சன் பட்ரப்பு ஸ்கூல் ஏனைய பாடசாலையில் கோட்டைக்கல்லாறு தாய் தகப்பண்ட பிள்ளைகள் படிக்கிறது இருக்கு. அதாவது கோட்டைக்கல்லாத்து மக்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது பாஸ் பண்ணிட்டு போறது அது வேற கதை. அப்படியெல்லாம் இருக்கு. எனவே என்னைய பொறுத்த அளவில் மட்டக்களப்பு மாவட்ட மாநகரத்தையும் காத்தாங்குடி மாநகரத்தையும் கழிச்சு போட்டு கோட்டைக்கல்லாத்தை உட்பட ஏனைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைத்து கிராமத்தையும் நீங்க தொகுத்து பார்த்தேன்டா, கோட்டைக்கல்லாறு என்னும் கிராமத்தில் தான் அதிகமான வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அதாவது டாக்டர் இருக்கார்கள். அது MBBS தாண்டி பிஓஜி ஓத்தோபேட்டிக் இப்படி என்று பிரசித்தி பெற்ற டாக்டர்மார் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி என்ஜினியர்மாரும் கோட்டைக்கல்லாத்துல அதிகமாக இருக்காங்க. அதையும் தாண்டி அரசு உயர் உத்தியோகத்தில் இருக்கிறார்களும் கோட்டைக்கல்லாத்துல அதிகமான பேர் இருக்காங்க. GA இருக்கலாம், மோட்டார் போக்குவரத்து அதாவது எக்ஸாமினராக இருக்கலாம், அதாவது எஜுகேஷன் டிரெக்டராக இருக்கலாம், RDA டிரெக்டராக இருக்கலாம், மாவட்ட தபால் அச்சராக இருக்கலாம், புள்ளி விவரராக இருக்கலாம். இப்படி ஏனைய சொல்லும்படியான அரசு உத்தியோகத்தில் உயர் அதிகாரத்தில் இருக்காங்க, லோயராக இருக்கலாம். இப்படி பேர் இருக்காங்க. அது மாத்திரமல்ல, நல்ல சப்ஜெக்டுகள் படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு, ஹோம் சயின்ஸ் இருக்கு, ஜியோகிராபி இருக்கு, தமிழ் இருக்கு. இப்படியான பாடங்களை நல்லா கற்பிக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க இந்த கோட்டைக்கல்லாத்துல. அது மாத்திரமல்ல, நீங்க டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு போனா எக்கச்சக்கமான தாதி உத்தியோகத்தர்கள் இருக்காங்க. அது மாத்திரமல்ல, நீங்க ஒரு துறையில் அரசு துறையில் ஒரு துறையிலையும் போய் பாருங்க, ஒரு துறையிலையும் 4 கோட்டைக்கல்லாத்தா 3 கோட்டைக்கல்லாத்தாக்கள் அரச கடமை புரிவாங்க. அப்படியான ஒரு கல்வி வளம் பொழிக்கக்கூடிய ஒரு கல்வியார் தான் கோட்டைக்கல்லாறு. எனவே கோட்டைக்கல்லாறு மக்களை நம்ம சுருக்கமாக எடுத்துக்கொண்டோம்னா, கோட்டைக்கல்லாறு மக்கள் ஒரு யூதர்கள் போல, யூதர் அறிமுகம் சார்ந்தவர்கள் போலதான் இந்த கோட்டைக்கல்லாறு மக்கள். அதாவது நீங்க உதாரணத்துக்கு நீங்க வடக்குல இருந்து உதாரணத்துக்கு மட்டக்களப்புல இருந்து கல்முனைக்கு பிரதான வீதியை நீங்க பிடிச்சு போனீங்கன்னா, அதாவது கோட்டைக்கல்லாறு தொடங்கி தானே நம்ம கோட்டைக்கல்லாறு 2 மாடியா அமைச்சிக்கலாம். ஏன்னா சிறு குறு கைத்தொழில் செய்கிறார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்பா கடை வச்சிருப்பாங்க, இடியப்ப கடை வச்சிருப்பாங்க, வியாபாரம் செய்யறாங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்யறாங்க, கருவாக்கட்டை கடை வச்சிருப்பாங்க, கிழங்கு கடை வச்சிருப்பாங்க, வடக்கடை வச்சிருப்பாங்க, முருகை கடை வச்சிருப்பாங்க. இப்படியான தொழில் கூட செய்யக்கூடிய ஆட்களும் இருக்காங்க கோட்டைக்கல்லாறு நிறைய பேர் இருக்காங்க. சுருங்க சொல்ல போனா படிப்பாலையும் பணத்தாலையும் தன்னிறைவா இருக்காங்க. அது மாத்திரமில்ல, நல்ல இந்த கோட்டைக்கல்லாறு மக்கள் இயல்பு என்னன்னா, ஒரே கூட்டு குடும்பத்தை சேர்ந்தாங்க, ஒரே சொந்தத்தை சேர்ந்தாங்க என்ற வழியா அவருடைய DNA கூறுகள் எல்லாம் ஒரே செயல்பாடாக தான் நடந்து கொண்டிருக்கு, ஒரே சிந்தனையா தான் நடந்து கொண்டிருக்கு எல்லா பேரும். உதாரணத்துக்கு தெற்கில் ஒரு கந்தசாமி என்று இருப்பான், வடக்குல சுப்பிரமணியம் என்று இருந்தாங்கன்னா அவன் 2 பேர் நினைச்சு பார்த்தா ஏதோ ஒரு மாமன் மச்சான் சின்னம பெரிய உறவு கொண்டு வரும். நடுவுல சுப்பிரமணியம் என்று இருப்பான், அங்கல குணாண்டு இருப்பான். பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு மாமன் மச்சன் உறவு வரும். ஏன்னா அவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தாங்க, ஒரே அறிவா தான் சிந்திப்பாங்க, ஒரே பறந்துவிட்ட இதை தான் இருப்பாங்க. உதாரணத்தை சொல்ல போனா அதான் அவங்க அறிவுகள் விருத்தி அடைஞ்சு கொண்டே இருக்கு. அவங்க அறிவு என்னதான் சொன்னாலும் கோட்டைக்கல்லாத்து மக்கள் அறிவு, கல்வி அறிவு தன்னிறைவாகவே இருக்கு. சொல்ல போனா கல்வி அறிவு 100% விடுக்காடு 100% கல்வி அறிவு கோட்டைக்கல்லாத்து மக்கள் இருக்கு. அது மாத்திரமல்ல, நீங்க இப்போ போய் உதாரணத்துக்கு ஒரு மடுவு வெட்டுவான், சாதாரணமான மடுதானி வெட்டுறான்னு பார்த்தா கோட்டைக்கல்லாறு இருப்பான். நான் உதாரணம் கோட்டைக்கல்லாறு கூட ஒரு மடுவு வெட்டானா என்ன படிக்கணும் கடை ஏன் படிக்கணுவான். அவங்களாம் ஆட்சி படிச்சு திருச்சி வச்சிருக்கேன். அவன் அதே மாதிரி சில வயலுக்குள்ள வக்கடை கட்டி திருப்பான். எந்த ஊர் வச்சான் உதாரணத்துக்கு கோட்டைக்கல்லாறு இருந்தா என்ன படிச்சாண்டா, நான் சயின்ஸ் படித்தது 3C வச்சுக்கேன், வேலை ஆனால் ஒரு கவர்மெண்ட் வேலையும் செய்வான், அந்த வேலையும் செய்வான். ஒரு ஆத்துல பார்த்தா BC என்ன படிச்சேன்னா மெக்ஸ் படிச்சேன்னுவான், நான் வேலை செய்கிற மச்சான், இந்த கரைக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு BC மச்சான். இப்படி ஒரு அரசு தொழிலும் வச்சிருப்பாங்க, ஏறி ஒரு கைத்தொழிலும் வச்சிருப்பாங்க.
அதே மாதிரி கைத்தொழில் தனியை தான் பிச்சிருந்தாலும் அவைய படிச்சிருப்பாங்க. கூடுதலாக 90% ஏழு படித்து தான் இருப்பாங்க. அது ஆறா இருந்தாலும் ஏழு படித்து தான் இருப்பாங்க. எனவே அது மாத்திரமில்ல, ஒரு தந்திரவாயமாக செயல்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு தந்திரவாக செயல்படுறத சொல்றேன் பாருங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தை தாண்டி இலங்கையிலேயே ஒரு 4 பிரதேச மெம்பர் வந்த சரித்திரம் இங்கே இருக்கா. பிரதேச சபை மெம்பர் 4 வந்தது இருக்கா. இப்ப தேர்தல் நடக்குங்க, இதுக்கு முன்னாடி இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி கலைஞர் பிரதேச சபை தேர்தல் 4 பிரதேச மெம்பர் ஒரு கிராமத்துல வந்த எஸ்எல்எப்பில இருந்து, டெலிபோன்ல இருந்து, வீட்டுல இருந்து, ஓட்டுல இருந்து 4 பிரதேச மெம்பர் இந்த இலங்கையிலிருந்து நடக்குமா. இதுக்கு என்ன காரணமா? தந்திரவாயமும் தந்திரவாய் விஷயமாக விளக்கமாக நடந்து கொள்ற தன்மையும். கிட்டத்தட்ட நான் ஏழியா சொன்ன மாதிரி யூதர்கள மூலமாய் தான் கிட்டத்தட்ட கோட்டைக்கல்லாத்து மக்கள் மூளை. எனவே நான் திருப்பி சொல்லி கோட்டைக்கல்லாத்தை என்ன மெருகூட்டி சொல்லல, நிஜத்தை தான் நான் சொல்றேன். மெருகூட்டி சித்தரிச்சோ நான் சொல்லவே இல்லை, நடக்கிற காரியத்தை தான் சொல்றேன். அது சமயத்தில் உங்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக அவ்வையகமே என்றதுக்கு அடிப்படையை நீ கோட்டைக்காலத்து ஸ்கூல்ல வந்து படிங்க. அந்த மாணவர்களும் அவிய கத்தத்தை உங்களுக்கு கத்து தருவாங்க. அதே சமயத்தில் அவைய படிக்கிற வழிமுறையில கொண்டு நீங்களும் அந்த வழிமுறை சிந்திச்சதுலண்டா பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. உங்களோட மக்களுக்கு, வேற கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த பாடசாலையில இந்த பிள்ளைகளை பின்பற்றலாம், நீங்க இன்னும் படிச்சு முன்னேறுவீங்க. அதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன்னா, ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு இன்னொன்று, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இன்னொன்று எடுத்து காட்டி நம்ம பின்பற்றதுல எந்தவித தப்புவே இல்லை. பந்திரியோடு கூடிய கன்றும் பவியர்ன்ற மாதிரி அது வேற விளக்கத்துக்கு எடுத்தாலும் புறா விளக்கத்துக்கு இது நல்ல விளக்கத்துக்கு படிச்ச பிள்ளைகளை கூடினாலும் நம்மளும் படிக்கலாம் என்ற அடிப்படையில் நீங்க கோட்டைக்கலாத்து படிக்கிற மாணவர்களோட நீங்க சேர்ந்து படிங்க. நீங்களும் கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகளும் நல்ல கல்வி தகம் அடிப்படையில் சேரும் என்பதை நான் இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எனவே இந்த கிராமம் மாதிரி இனி ஒரு கிராமத்தில் இருக்கிற சிறப்பம்சங்களை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்கு இருக்கிறேன். கோட்டைக்கலாத்து மாத்திரத்தோடு இந்த வீடியோவை நிப்பாட்ட போறதில்லை. ஏனைய கிராமத்தில் இருக்கிற நட்பண்புகள், நல்ல சிந்தனைகள், நல்ல பொருளாதாரம், கல்வி அறிவுகள் இதெல்லாம் நான் சொல்றதுக்கு இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு இந்த வீடியோ தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மறவா உங்கள் அன்பு செல்வேன். நன்றி, வணக்கம்.